திருமைச்சூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். 1 மணிக்கு அங்க பிரண்ட உருண்டை குடுப்பாங்க. பிரண்ட கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? இந்த பிரண்டைங்கிறது வந்து நம்ம கீழ முதைச்ச செடி அல்ல. தேவலோகத்திலேருந்து யமதர்மராஜா தன்னுடைய ஆயுள் முடிஞ்சதுனால, யமதர்மராஜா அந்த தேவலோகத்திலேருந்து பறிச்சுட்டு வந்த செடி பிரண்ட செடி. அந்த செடி கொண்டாந்து பூலோகத்துல நட்டு வச்சதுனால தான் நம்ம இன்னைக்கு எல்லாரும் பிரண்ட துவையல், பிரண்ட தொக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த செடி எங்கேருந்து வந்ததுன்னா தேவலோகத்திலேருந்து வந்திருக்கு. அந்த செடியை கொண்டு வந்தவர் யமதர்மராஜா. அவர் வந்து இந்த திருமைச்சூர் லலிதாம்பிகை கோயில்ல 1 மணிக்கு இன்னமும் கிட்டத்தட்ட அந்த கோயில் 3000 வருஷம் பழமையான கோயில். 1 மணிக்கு இன்னமும் பிரண்ட வைத்தியம், பிரண்ட உருண்டை இன்னமும் சாப்பாடு நைவேத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா 1 மணிக்கு நீங்க பிரண்ட உருண்டை சாப்பாடு வாங்கி கொடுத்து சாமி தரிசனம் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டுட்டு வரணும். இப்படி வந்தீங்கன்னா உங்க உடம்புல உள்ள பிரச்சனை, வயிற்றுல உள்ள பிரச்சனை, அந்த கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா ஆயுள் உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட ஆயுள் 70 வயசுனா 71 வருஷம், 1 வருடம் நீட்டிங்க. அன்னையிலேருந்து உங்களுக்கு 1 வருடம் நீடிப்பு, இந்த கோயிலோட உத்தரவாதம். உங்க ஆயுள் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலோட ஐதீகம். ஏன்னா யமதர்மராஜாவே இறங்கி தன் ஆயுள புதுப்பிச்ச ஊரு, மீட்டுக்கிட்ட ஊரு. அவர் ஆயுள ரெக்கவர் பண்ணி என்று மார்க்கெட் ரெக்கவர் பண்ணிக்கிட்ட ஊருங்கிற. திருக்கடையூருக்கு அடுத்தது திருமைச்சூர் லலிதாம்பிகை கோயில். அது இல்லாம காஞ்சி பெரியவர் வந்து லலிதா சகசரநாமம் உருவான இடம். லலிதா சகசரநாமங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். 1008 பாட்டு இருக்கு லலிதா சகசரநாமத்துல. காஞ்சி பெரியவர், காஞ்சி மகா பெரிய சந்திரசேகர சுவாமிகள் தான் இந்த இது பண்ணாரு. அந்த அம்பாள் லலிதா சகசரநாமம் உருவான இடம் அந்த ஊரு. அது இல்லாம அந்த அம்பாள் லலிதாம்பிகைக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வீரமும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மங்களமும் சிரிச்ச குளத்துல இருக்கும். போய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் லலிதாம்பிகையை. அப்படி ஜம்முன்னு சிங்காரமா அமர்ந்து உட்கார்ந்துருக்கும் அந்த அம்பாள். அதே மாதிரி வந்து காலில் கொலுசு போட்டிருக்கும் அந்த அம்பாள் லலிதாம்பிகை. ஸோ இந்த கோயிலுக்கு போய் திருமைச்சூர்ல போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடம்பு பிரச்சனை, மனசு பிரச்சனை, ஆயுள் கண்டம், வண்டி வாகத்துல விபத்து, அதே மாதிரி ஊழ்வினை கரும பிரச்சனை, ஆயுள் பயம் உள்ளவங்க, பெண்கள் போய் இந்த கோயிலில் சாமி கும்பிட்டோம்னா மன ரீதியா உள்ள கற்பப்பை, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, மென்சஸ் பிரச்சனை, இதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய கோயில் இந்த கோயில்.